வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் மத்திய அரசாங்கத்திலும் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கறதுதான் கேள்வி. எஸ், அவங்க பங்குச்சந்தையில முதலீடு செய்யலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும். ஆனா அவங்களுடைய ஆஸ் யூஷுவல் ஜெனரல் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் பென்ஷன் பேக்ஸ் போக மீது உள்ளத அவங்க பொட்டன்ஷியல் வேல்யூ ஃபார் எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணலாம். பட் அதில் சில ரூல்ஸ் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ஸோ 1964 சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க, மெயினாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. அதாவது ஸ்பெகுலேட்டிவ் இன் ஸ்டாக்ஸு, அப்புறம் ஒன்லி ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக தான் இருக்க வேண்டும். அதுமாரி மோர் காஷியஸ் அபவுட் அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படிங்கிற மாதிரியான சில இன்புட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் முதலீடு செய்யலாம், சப்ஜெக்ட்